This video is sponsored by SBO Digital Marketing. SBO Digital Marketing இலிருந்து ஒரு அரிய வேலைவாய்ப்பு work from home based on mobile part time full time jobs available. இதில் housewife students மற்றும் வேலை தேடுபவராக இருந்தால் உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு தான் இது. நீங்கள் இந்த டைமில் தான் ஒர்க் பண்ண வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. உங்களுடைய ஃப்ரீ டைமில் ஒர்க் பண்ணினாலே போதும். நீங்கள் இந்த SBO ஜாபில் இணைய விரும்பினால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் பண்ணவும். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சிவனையே ஆட்டம் காண வைத்த பக்தன் யார் தெரியுமா? ஒரு ஊரில் வயதான சிவபக்தர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். சிவனின் பரிபூரண அருள் அவருக்கு இருந்தும் கூட எந்த விதமான பெருமிதமும் இன்றி எளிமையாகவே வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் தன்னுடைய குடிசையில் அமர்ந்து கொண்டு கிழிந்த தன்னுடைய துணியை தைத்து கொண்டிருந்தார். இது ஒரு புறம் இருக்க, சிவனும் பார்வதி தேவியும் உலக மக்களின் நிலையை அறிய வான்வெளியில் வலம் வந்து கொண்டிருந்தனர். அப்பொழுது பார்வதி தேவி அந்த வயதான சிவபக்தரை கண்டார். உடனே சிவனிடம் அவரை காண்பித்து, ஐயனே, இவருக்கும் நாம் ஏதாவது வரம் வழங்க வேண்டும் என்றார். அவரை பார்த்த சிவன், அந்த நிலையெல்லாம் அவர் கடந்து விட்டார் தேவி என்றார். நாம் நம்முடைய பயணத்தை தொடரலாம் என்றார். ஆனால் பார்வதியோ அவரை விடவில்லை. ஒரு வழியாக சிவனை அழைத்து கொண்டு அந்த பக்தனை காண பார்வதி தேவியார் வந்தார். இவர்களை கண்டதும் அந்த வயதான பக்தர் மனம் மகிழ்ந்தார். தன்னுடைய குடிலில் அமர வைத்து தாகத்திற்கு மோர் கொடுத்தார். பின்பு தான் செய்து கொண்டிருந்த உடை தைக்கும் பணியை அவர் மீண்டும் தொடங்கினார். சில நிமிடங்கள் இப்படியே சென்றது. உடனே பார்வதி தேவி தன்னுடைய கண்களால் சிவனிடம் சைகை செய்ய, உடனே சிவபெருமானும் தன்னுடைய பக்தனிடம், நாங்கள் விடை பெறுகிறோம் என்றார். தங்களின் வருகை எனக்கு சந்தோஷத்தை தந்தது, மகிழ்ச்சியாக நீங்கள் சென்று வாருங்கள் என்று கூறிவிட்டு மீண்டும் தன்னுடைய பணியை தொடர்கிறார் அந்த முதியவர். பார்வதி தேவி மீண்டும் சிவனிடம் சைகை செய்ய, உடனே சிவனும், பக்தா, நாங்கள் இருவரும் யாருக்கேனும் காட்சியளித்தால் அவருக்கு வரங்களை தருவது எங்களின் வழக்கம். ஆகையால் உனக்கு தேவையான வரத்தை நீ கேள், நாங்கள் தந்துவிட்டு செல்கிறோம் என்றார். இதனை கேட்டு புன்னகைத்த அந்த முதியவர், நீங்கள் இப்படி கேட்டதே எனக்கு மகிழ்ச்சி. ஆனால் எனக்கு எந்த வரமும் வேண்டாம், நீங்கள் உங்கள் பயணத்தை தொடருங்கள் என்றார். பார்வதி தேவி விடுவதாக இல்லை. நீங்கள் ஏதாவது வரம் கேட்கத்தான் வேண்டும் என்றார். சரி, நீங்கள் இவ்வளவு வற்புறுத்துவதால் நான் ஒரு வரம் கேட்கிறேன் என்ற அந்த முதியவர், நான் இந்த உடையை தைக்கும் சமயத்தில் எப்பொழுதும் ஊசியின் பின் நூல் வர வேண்டும் என்றார். இதனை கேட்டு சிவனும் பார்வதியும் திகைத்தனர். இப்பொழுதும் அதுபோலதானே நடக்கிறது என்று கூறினார்கள். அதற்கு அந்த முதியவர், ஊசியில் நூல் கோர்த்து தைக்கும் பொழுது ஊசிக்கு பின் நூல் செல்வது இயல்பான விடயமே. அதுபோலதான் நான் செய்யும் செயல்கள் மூலம் எனக்கு வரவேண்டிய பலன்கள் தானாகவே வரும். நான் நல்லது செய்தால் நல்லது நடக்கும், கெட்டது செய்தால் கெட்டதுதான் வரும். நான் நல்லதை மட்டுமே செய்கிறேன் என்று நம்புகிறேன். இதற்கிடையில் எனக்கு எதற்கு இந்த வரமெல்லாம் என்றார் அந்த முதியவர். இந்த விளக்கத்தை கேட்ட சிவனும் பார்வதியும் விக்கித்து நின்றனர். பின் புன்முறுவல் பூத்தவாறு அங்கிருந்து சென்றனர். மேலும் இது போன்ற ஆன்மீக கதைகளுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. நன்றி நேயர்களே.